மற்றும் ஒரு அண்மை செய்தி, செங்கரும்பை இடைத்தரகர்களிடம் வாங்காமல் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக வாங்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி செங்கரும்பு வழங்க இருப்பதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அந்த செங்கரும்பை இடைத்தரகர்களிடம் வாங்காமல் நேரடியாக உழவர்களிடம் வாங்க வேண்டும் என்று அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை ஒட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசுடன் சேர்த்து வழங்கப்படும் பன்னீர் கரும்பை நடப்பாண்டிலும் உழவர்களிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யாமல் இடைத்தரகர்களிடமிருந்து வாங்குவதற்கான நடவடிக்கைகளை திமுக அரசு ஈடுபட்டிருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருப்பதாக அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். கரும்பு கொள்முதல் செய்வதில் கூட திமுக அரசு உழவர்களை சுரண்டுவது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது ஒரு கரும்புக்கு ரூபாய் 50 விலை வழங்க வேண்டும் என்று கடந்த டிசம்பர் 31 வெளியிட்ட அறிக்கையில் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்ததாகவும், ஆனால் தொடர்ந்து இந்த பொங்கல் பரிசு தொகுப்புகள் வரும் 8 முதல் வழங்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு இன்னும் 2 நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் அரசு தரப்பில் இதுவரை எந்த அறிவிப்பும் வழங்கப்படாத நிலையில் அதனை பயன்படுத்தி கொண்டு செங்கரும்புகளை இடைத்தரகர்கள் வாங்கி குவிக்கிறார்கள் எனவும் அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக அரசிடமிருந்து நேரடி கொள்முதல் குறித்த எந்த அறிவிப்பும் வெளியாகாத காரணத்தால் வேறு வழியின்றி விவசாயிகள் மிக குறைந்த விலைக்கு இடைத்தரகர்களிடம் அந்த கரும்புகளை விற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது தமிழ்நாடு அரசு இந்த முறை ஒரு கரும்புக்கு ரூபாய் 35 வழங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் உழவர்கள் வேறு வழி இல்லாமல் நஷ்டத்திற்கு ரூபாய் 15க்கு மட்டுமே இடைத்தரகர்களிடம் விற்கக்கூடிய ஒரு செலவு நிலை ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு கரும்பை உருவாக்குவதற்கு ரூபாய் 12 செலவாகக்கூடிய நிலையிலே அவர்களுக்கு மிக சொற்பமான லாபம் மட்டுமே கிடைக்கக்கூடிய நிலை இருக்கிறது. எனவே விவசாயிகள் உழவர்கள் பாதிக்கப்படாத வண்ணம் தமிழக அரசு நேரடியாக உழவர்களிடமிருந்தே கரும்பை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.